பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, எளிதான வழியில் விலைமதிப்பில்லா ஆசீர்வாதம். ஆதார வசனம் சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 36வது வசனம். என் கால்கள் வழுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர். தேவ சாயலை பெற்றவர்களே, ஏசப்பா நமக்கு எப்போது எளிமையான காரியங்களையே கற்றுக் கொடுக்கிறார். பெரிய சத்தியங்களை நாம் எளிதாக புரிந்து கொண்டு வாழ்வில் அபியாசப்படுத்தி நிறைவான வாழ்வை வாழத்தான் கற்றுக் கொடுக்கிறார். அவருடைய உபதேசம், பிரசங்கம் எல்லாவற்றிலும் உவமைகளை சொல்லி புரிய வைத்தார். இன்றும் அவருடைய பிரமாணங்கள், கட்டளைகளை கை கொண்டு நடப்பதற்கு கடினமே அல்ல என்கிறார். என்னிடத்தில் வாருங்கள், கற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்றார். என் நுகம் மெதுவாகி என் சுகம் லெகுவாயும் இருக்கிறது என்றார். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28-30 வரை. எளிதானது, எளிமையானது நமக்கு பிடிப்பதில்லை. இயேசு பாலகனை தரிசிக்க வந்த கிழக்கத்திய சாஸ்திரிகள் நட்சத்திரம் வழிகாட்ட எருசலேம் வரை வந்துவிட்டார்கள். பின் தங்கள் சொந்த யோசனை, யுக்தி, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் அரமனையில் தானே பிறந்திருப்பார் என்று ஏரோது அரமனைக்குள் சென்றார். எத்தனை பெர்மிஷன் வாங்கி அரமனைக்குள்ளே போயிருக்க வேண்டும். கடினமான பாதை எடுத்தார்கள். பின் வந்த பெரிய பாதிப்பை நீங்கள் அறிவீர்கள். இயேசுவின் பிறப்பு எளிமை, வளர்ப்பு எளிமை. அவர் ஊழியம் செய்தது ஏழை எளியவர்களிடத்தில். ஆனால் செலுத்தின கிரையும் ஒப்பற்றது. இதற்கு விலக்கரை யாரும் போட முடியாது. எளிதானவைகளை செய்து கர்த்தரோடு இணைந்து சகலத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்ற போதனை நமக்கு எடுபடுவதில்லை. மிக 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் ஒரு யோசனை சொன்னார். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு என்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். கேட்டீர்களா? நியாயமாயிரப்பா, இரக்கம் காட்டு, மனத்தாழ்மையாயிரு. இதைத்தான் செய்ய சொன்னார். இதை செய்வதற்கு கிருபை கொடுக்கிறார். முழங்காலிலேயே மண்டியிட்டபடி வேதம் வாசித்து அல்லது செருப்பு இல்லாமலேயே கால்நடையாக ஆலயம் செல்வது, எச்சில் கூட விழுங்காமல் 21 நாட்கள் உபவாசம் இருந்தால் சகலவும் கிடைக்கு என்று யாராவது சொன்னால் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். நாமவே நினைத்து கொள்கிறோம், இவ்வளோ பெரிய விடுதலை, இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் எப்படி சும்மா வரும்? மாடா உழைத்து ஓடாய் தேய்ந்து பழக்கப்பட்டு விட்டோம். எவ்வளோ பெரிய ரட்சிப்பை பெறுவதற்கு எவ்வளவு நிமிஷம் எடுத்தோம்? யோசித்து பாருங்கள். இந்த இவ்வளோ பெரிய ரட்சிப்பை பெறுவதற்கு நாம் என்ன செய்தோம்? ரோமர் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தின்படி இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்தோம். ஏசப்பா, என் பாவங்களை மன்னியுங்கள், உம்முடைய இரத்தத்தினாலே கழுவுங்கள், நான் உம்முடைய என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். இது சொல்வதற்கு எவ்வளோ நேரமாச்சு? அவ்வளோதானே செய்தோம். பரம்பரை பாவம் செய்த பாவம், சாபம் செய்ய போகிற பாவத்திற்கு பரிகாரம் நமக்கு கிடைக்கவில்லையா? அந்த நிமிஷத்தில் நாம் தெய்வ குடும்பத்தில் சேரவில்லையா? விசுவாசத்தினாலே கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோம். என்ன சொல்ல வருகிறார் ஆவியானவர் என்றால், எல்லாவற்றுக்கும் நன்றி செலுத்து, ஸ்தோத்திரம் செய். அவர் எப்படிப்பட்டவர் என்பது தாவீது சொன்னது போல தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். சங்கீதம் 69:30. இதைத்தான் அவன் காலமெல்லாம் செய்தான். அவன் சங்கீதம் எல்லாம் இதுதான். ஸ்தோத்திரித்தான், துதித்தான், தன்னுடைய ஜெபத்தை வைத்தான். அவர் என்ன செய்தார், முன்னோர்களுக்கு என்ன செய்தார், தனக்கு என்ன செய்வார், இதைத்தானே அறிக்கை செய்து கொண்டே வந்தான். நானே என்னை பெரியவனாக்கி கொள்ள முடியாது, உமது காருண்யம் பெரியவனாக்கும் என்று அறிக்கை செய்தான். அப்படியே ஆக்கினாரே. என் மேன்மையை பெருக பண்ணுவேன், நான் ஜீவனுள்ளோர் தேசத்தில் நடப்பேன் என்று விசுவாசிக்கிறேன் என்றான். இதைத்தாங்க நாமளும் செய்ய வேண்டும். நன்றி ஸ்தோத்திரம் என்பதற்கு கிடைத்ததற்கு மாத்திரமல்ல, கிடைக்காததற்கும், லேட்டாகி கொண்டே போனாலும் அதற்கும் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அது நன்மையை மூடி வைத்திருக்கிறார். அந்நாளுக்கு லேட். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம். ஆனால் தீர்க்கதரிசி லேட் ஆனாலும் தீர்க்கதரிசி சாமுவேலை கொடுத்தார் அல்லவா? சகரியா எலிசபெத் தம்பதிகள், அவள் மலடி என்று ஆகிவிட்டது, ரொம்ப வயதாகிவிட்டது, லேட். அந்த ஜெபத்தை கூட அவங்க விட்டு விட்டார்கள். லேட்டான என்ன கொடுத்தார்? இயேசுவுக்கு பாதையை ஆயத்தம் பண்ணும் முன்னோடியாக யோவான் ஸ்நானங்களை கொடுக்கவில்லையா? எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 5:18.
அவருடைய நம்மை குறித்து தேவ சித்தம் என்ன? நீ ஸ்தோத்திரம் சொல்லு, நன்றி சொல்லு. நடந்ததுக்கும் சொல்லு, நடக்காததுக்கும் சொல்லு, லேட்டானதுக்கும் சொல்லு, கிடைச்சதுக்கும் சொல்லு, கிடைக்காததுக்கும் சொல்லு. வேதத்துள்ள பரிசுத்தவான்கள் வெற்றி அடைந்த சாட்சியாக நின்றதற்கு காரணம் அவர்கள் கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை சொல்லி சொல்லி துதித்தார்கள். இந்த துதிக்கு தனியாக அமர்ந்து அல்லது சபையில் அமர்ந்துதான் சொல்ல வேண்டும் என்ற புரோட்டோக்கால் எல்லாம் ஒன்பது இல்லை. நடக்கும்போது சொல்லலாம், வீட்டு வேலை செய்யும் போதும் சொல்லலாம், படுத்திருக்கும் போதும் சொல்லலாம், எழுந்திருக்கும் போதும் சொல்லலாம். அதைத்தானே நீதிமொழிகள் சொல்லுகிறது. நீ படுத்திருக்கும் போது எழுந்திருக்கும் போதும் பிள்ளைகளுக்கு அந்த வசனத்தை சொல்லு என்று. அடுத்து கொடுத்த வாக்கை இறுக பிடித்து கொண்டு எனக்கு அப்படியே நடக்கும் என்று அறிக்கையிட்டார்கள் நம்முடைய முன்னோர்கள். தாவீது முன்னோடியாக நிற்கிறான், நாமும் அதைத்தான் செய்ய வேண்டும். வாய்க்கு வாய் ஸ்தோத்திரம் சொன்னார்கள். மேற்கண்ட வசனம், என் கால்கள் வலுவாதபடி என் நடக்கிற வழி அகலப்படுத்தின இந்த வசனம் சங்கீதம் 18 உள்ளது. எல்லாமே தாவீது தனக்கு கிடைத்த பின் விட்டதால் பாடவில்லை. தப்புவித்தார், பாதையை அகலப்படுத்தினார், என் கால்கள் வலுவாதபடிக்கு என்று ஸ்தோத்திரம் செய்தார். நாமும் சொல்லலாம், பிள்ளைக்கு அட்மிஷனுக்கு போகிறோம், டேட்டு முடிந்து விட்டது, இந்த மார்க்குக்கு கிடையாது. உடனே சோர்ந்து போய் அவனை திட்டி நீ ஒழுங்காக படிச்சிருக்கலாமே, அப்படியா? ஒன்றும் செய்யக்கூடாது. செஞ்சிருக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அமைதியாக வீட்டுக்கு வாருங்கள். உங்களுக்கு டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கப்படும், அல்லது அற்புதமான காலேஜில் உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கும். கர்த்தரின் கண்களில் தயவு கிடைத்தால் மனிதனுடைய கண்களில் தயவு கிடைத்தது. எல்லாவற்றுக்கும் ஒரு சகாயம், உதவி, எதிர்பாராத உதவி. இதுதான் பாதையை அகலப்படுத்துவது. நம் விஷயத்தில் தண்டிக்காமல் நீடிய பொறுமையோடு இருக்கிறாரே, இதுதான் பாதையை அகலப்படுத்துவது. ஆதியாகம் 19ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமனுடைய பரிந்து பேசுதலை முன்னிட்டு தேவதூதர்கள் வந்து லோத்தின் கையை பிடித்து, அவனுடைய மகளுடைய கையை பிடித்து, மனைவியை கையை பிடித்து வெளியே ஓடி போய்விடதோ, அந்த மலைக்கு ஓடி போய்விடும் என்று சொன்னார். இவர்களோ அது அவ்வளோ தூரம் என்னால் முடியாது, பக்கத்தில் ஒரு சின்ன ஊர் இருக்குது, போகிறேன். போ. அதுதான் பாதையை அகலப்படுத்துவது. ஆதியாகம் 12ஆம் அதிகாரம், ஆதியாகம் 20ஆம் அதிகாரம் 2 இடத்திலும் ஆபிரகாம் சாராளை கூட்டிக் கொண்டு முதலில் எகிப்திற்கு போனான், பொய் சொன்னான், இது சகோதரி என்று. அதே போல 20ஆம் அதிகாரத்தில் பெலிஸ்திய தேசத்துக்கு பொய் சொன்னான். 2 இடத்தில் ஆண்டவர் தப்பு வித்தாரே, அதுதான் பாதையை அகலப்படுத்துவது. ஆதியாகம் 26:12 எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஈசாக்கு, நீ போகாதையப்பா உங்கள் அப்பா மாதிரி எகிப்திற்கு, நீ இங்கேயே இரு, கேரார்லேயே இரு என்றான். இருந்தான். பஞ்சமோ பஞ்சம். விதைத்தான், ஆசீர்வதித்தான், 100 மடங்கு பலன். தண்ணி இருந்தால் கூட அவ்வளோ வராது. இதுதான் பாதையை அகலப்படுத்துவது. அப்படி உங்களுக்கு பாதையை அகலப்படுத்தி கொடுப்பார். இப்படி எத்தனை முறை நம்மை தப்பு வைத்திருப்பார், மனிதனுடைய கண்களில் தயவு கிடைக்க செய்திருப்பார். இதையெல்லாம் முழு மனதோடு நினைத்து ஸ்தோத்திரம் செய்யுங்கள். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 15ஆவது வசனத்தை வாசியுங்கள். ஸ்தோத்திரத்திலே கிருபை பெருகுகிறது என்கிறது. இந்த கிருபை தேவ மகிமை உங்களிலே உங்கள் குடும்பத்திலே விளங்க செய்வார். நீங்கள் தோத்தரிக்க கிருபை பெருகும். அந்த கிருபை தேவ மகிமையை இழுத்து வரும். அது என்ன மகிமை? யோவான் 2ஆம் அதிகாரம் 9ஆவது வசனத்தில் தண்ணீரை திராட்சரசமாக மாய்த்து கொடுத்தார் அல்லவா, அந்த மகிமை. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் பிறவி சப்பானி எழுந்து நடக்க ஓட செய்தார் அல்லவா, அந்த மகிமை. நடக்காதது நடக்கும். பெரிய அற்புதம், அதிசயங்கள் நடக்கும். எப்பொழுது? கிருபை பெருகும் பொழுது. அந்த கிருபை எப்பொழுது பெருகும்? நீங்கள் ஸ்தோத்திரம் செய்யும் பொழுது, மனதார ஸ்தோத்திரம் செய்யும் பொழுது. ரூத்திற்கு, ராகாபிற்கு கிடைத்த மகிமை, தாவீதுக்கு கிடைத்த மகிமை. ஆடு மேய்த்தவன் அரசனானானே, அவனுடைய சங்கீதங்கள் எல்லாம் பாருங்கள், எது மேன்மையாக இருக்கிறது? துதி, ஸ்தோத்திரம். சங்கீதம் 34:1 சொல்கிறான், எப்போதும் ஸ்தோத்திரிப்போம், எப்பொழுதும் துதி என் வாயில் இருக்கும். அதை எப்போ பாடினான் தெரியுமா? அவனை பெலிஸ்தியர் கையில் பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். இவன்தான் அந்த கோலியாத்தை கொன்றவன் என்று சொல்லி பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். அந்த நேரத்தில் அதை பாடுகிறான். அப்போ எவ்வளவு டென்ஷனாக இருக்கும் யோசித்து பாரு. நமக்கு என்ன டென்ஷன் அப்படியா இருக்கிறது? எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். இதை வழக்கமாக்கி கொள்ளுங்கள், பழக்கமாக்கி கொள்ளுங்கள். உங்கள் கொடி உயரும். உங்கள் கொம்பு காண்டாமிருகத்தின் கொம்பு மேலே பலன் பெறும். என்ன பெரிய காரியம் செய்துவிட்டு? ஒன்றுமில்லை. ஸ்தோத்திரம், துதி. அவரை நம்பி இருக்கிறேன். அறிக்கை செய்யுங்கள், வேதம் வாசியுங்கள், முறையாக வாசியுங்கள், சபைக்கு போங்கள், உங்களால் முடிந்ததை செய்யுங்கள். அது போதும். ஜெபிக்கலாம். தகப்பனே, எளிமையான வழி இருக்க புரியாத பெரிதான முடியாத காரியத்தை தேட மாட்டேன். விசுவாசத்தை கொண்டு கிருபையினால் எப்படி விலை மதிக்க முடியாத ரட்சிப்பை பெற்றேனோ, இதை தந்த ஆண்டவர் மற்ற எல்லாவற்றையும் தராதது எப்படி என்று கேட்கிறார்.
சகலத்தையும் பெறுவேன், சாட்சியாக வாழ்வேன். இயேசுவே நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைய சிந்தனைக்கு, துதிப்பதும் ஸ்தோத்திரம் செய்வதும் என் மூச்சை போல பாவிக்கிறேன். ஆமேன். ஹல்லேலூயா.